He is the starter and finisher. அவர்தான் ஆரம்பமும் அவர்தான் முடிவும். Hallelujah. அல்லேலூயா. Because we are not able to start anything in our life. ஏனென்றால் நம்மால எதையும் தொடங்க முடியாது. Because ஏனென்றால் he who start is able to finish. தொடங்கினவரால மாத்திரம்தான் ஒன்றை முடிக்க முடியும். So that we don't want to start anything in our life. எனவே நாம் எதையும் தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. So that we are committing our life at God's hand always. அதனால எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். Because he is able to finish successfully. ஏன்னா அவர்தான் வெற்றிகரமா அதை முடிக்க முடியும். He who starts, யார் தொடங்குறாங்களோ, is able to finish successfully. அவங்களாலதான் வெற்றிகரமா முடிக்க முடியும். Hallelujah. Hallelujah. How many of you believe the word I say now? எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொன்ன வார்த்தையை? Whatever we do in our life is started by God alone. என்ன நம்ம வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அது கடவுளால மட்டும்தான் தொடங்க முடியும். So that எனவே we can finish successfully. Hallelujah. Okay, let's pray now. ஜெபிப்போம். Dear Lord in heaven, பரலோக பிதாவே, I come in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்துல வருகிறோம். You are not for our Lord. நீங்க எங்களோட கடவுள் மாத்திரமல்ல, You are our Father. நீங்க எங்களோட தகப்பனா இருக்கிறீங்க. Lord, கர்த்தாவே, you are leading us into the right path always. நீங்க எப்பொழுதும் எங்களை நல்ல வழியில நடத்துறீங்க. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. இயேசுவின் We are நாமத்தில். giving thank to you. நாங்க நன்றியை செலுத்துகிறோம். Thank for all things you have done in our life until now. எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் செஞ்சீங்களா எல்லாவற்றுக்கும் நாங்க நன்றி. And thank for all the things you are going to do in our life. இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறீங்களோ எல்லாவற்றுக்கும் நாங்க நன்றி சொல்றோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We are not able to do anything in our life எங்களால எங்க வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. because we ஏனென்றால் are able to finish. எங்களால அதை முடிக்க He முடியும். who does, he who starts alone யாரு தொடங்கினாங்களோ can finish successfully. அவங்களால மாத்திரம்தான் வெற்றி. So that we don't want to start anything in our life. நாங்க எதையும் எங்க வாழ்க்கையில தொடங்க விரும்பல. Lord, கடவுளே, you are able to finish anything உங்களால successfully. எல்லாவற்றையும் வெற்றிகரமா முடிக்க முடியும். We pray நாங்க in ஜெபிக்கிறோம். Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Even now, இப்பொழுதும் today, இந்த நாளில் right now, இந்த நேரத்தில் we welcome your anointing upon us. உங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் வரவேற்கிறோம். We welcome நாங்க வரவேற்கிறோம். your presence. உங்க பிரசன்னத்தை இன்றைக்கு நாங்க We வரவேற்கிறோம். welcome your knowledge upon us. உங்களுடைய அறிவு தெரிந்து கொள்ளுதல நாங்கள் We வரவேற்கிறோம். welcome your enjoyment upon us. ஆண்டவரே, எங்களுடைய களி கூறுதல நாங்கள் ஆண்டவரை வரவேற்கிறோம். You have predestined our ministry in this Madarandagam, Lord. மதுராந்தகத்துல எல்லாம் எங்க ஊழியத்துல எல்லாவற்றையும் நீங்க முடித்து விட்டீங்க ஆண்டவரை, செய்து முடித்துட்டீங்கப்பா. You have called us in this Madarandagam. நீங்க எங்களை இந்த மதுராந்தகத்துக்கு அழைத்து. So we are not able to do anything in this Madarandagam. நாங்க எங்களால இந்த மதுராந்தகத்துல செய்ய முடியும் ஆண்டவரை. So we are committing all things at your hand right now and ever. நாங்க எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Even now, இப்பொழுது we do like this. நாங்க அதையே செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரே. We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's